தலித் என்ற சொல்ல இந்தியா முழுவதும் இருக்க தாழ்த்தப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சொல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த சொல்லுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குற அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆமா. ஏன்னா அந்த சொல் பின்னாடி ஒரு அணிதிரட்சி ஏற்படுவதாக பயப்படுறாங்க இந்திய அரசு. தலித்துன்னும் போது அதுல வந்து சாதி கடந்து பட்டியல் சாதிக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகள் கடந்தே ஒரு அணி சேர்க்கை உண்டாகுது. அந்த நான் பிராமின்ஸ் ஒற்றுமை இங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இங்க தமிழ்நாடு வந்து ஒரு நான் பிராமின் ஸ்டேட் தானே. ஸ்டேட்டா இருக்கு. அந்த ஒற்றுமை இருந்திருந்தா வன்னியரசு அவர்கள் வந்து இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நான் பிராமின் மத்தியில ஒற்றுமை இருக்கு. ஆனா அந்த நான் பிராமின் அவர்கள் மனு தர்மத்தை தலைகீழாக ஆக்க முயற்சி பண்ணாங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விழுப்புரம் அந்த மீனவர்கள் பிரச்சனை, கடலும் கடல் வளமும் கரையோரமும் மீனவர்களுக்கேன்றாங்க. நானும் ஏற்கிறேன், எதிர்க்கல. வளையற மீனவர்னு ஒத்துக்கிறீங்க, வன்னியர மீனவர்னு ஒத்துக்கிறீங்க, ஏன் பறையர்கள் மீன் பிடித்தொழில் இல்லையா? அப்ப சமூகம் நம்ம அதை நோக்கி தள்ளுது. ஆமா, நான் தள்ளுது. இப்ப அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்களே ஏன் உங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் நினைச்சீங்கன்னு சொன்னா அவன் செருப்பை கழட்டி அடிப்பட மாட்டான். பெரும்பான்மை தலித் மக்கள் வந்து திருமாவளவன் ஐயா அவர்களை வந்து அவருடைய தலைவர்களாக வந்து பார்க்குறாங்க. பெரும்பான்மை தலித் மக்கள் ஸ்டாலினியை தான் தலைவராக பார்க்குறாங்க, எடப்பாடியை தான் தலைவராக பார்க்குறாங்க, தான் இப்போ விஜயை கூட தான் தலைவராக பார்க்குறாங்க. தந்தை பெரியார் இறக்கும் வரை சாதி ஒழிப்பு என்பது நம்மளுடைய பொறுப்பும் கூட நினைச்சார். ஆனால் தந்தை பெரியார் இறப்புக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் அவர் பார்க்கல. அதோடைய விளைவுன்னு கூட சொல்லலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. பல சலசலப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே ஒரு சலசலப்பு, தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் பயன்படுத்தியதுக்கு வன்னியரசு அவர்கள் வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. பல ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு வார்த்தை திடீரென்று ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க பார்க்க? இல்லை, இந்த வார்த்தை குறித்து பல காலங்களில் பல விவாதங்கள் நடந்திருக்கு. சாதி எதிர்ப்பு எழுத்தாளர்கள் மத்தியிலும் அம்பேத்கரர்கள் மத்தியிலும் சாதி எதிர்ப்பு களங்களில் தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்கள் மத்தியிலும் நிறைய விவாதங்கள் இது நடந்திருக்கு. இந்த சொல் பயன்படுத்தலாம், தவறில்லை அப்படின்னும், இந்த சொல் பயன்படுத்தவே கூடாது, அது உளவியல் ரீதியாக வந்து ரொம்ப வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ எழுத்தாளர் அழகிய பெரியவன் போன்றவர்கள்லாம் வந்து இந்த வார்த்தை சொற்றொடரை எதிர்க்கிறாங்க. அதே தரப்பு தலித் முரசு ஆசிரியர் போன்றவர்கள் இது வந்து தவறில்லை, இந்த வார்த்தைக்கு பின்னால் அப்படி ஒரு தவறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது, இப்போ அழகிய பெரியவன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு, வாதம் என்னவா இருக்குன்னா, நீக்ரோன்ற சொல்லி இப்போ மறைஞ்சு ஆஃப்ரோ அமெரிக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்து இந்த ஒடுக்கப்பட்டோர் அந்த தரப்புக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யுது. அதனால நம்ம வந்து அந்த வார்த்தைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை தாழ்த்தப்பட்டவர் என்ற அந்த வார்த்தை பின்னாடி நான் இது அதிமுகவா விசிகாவான்றது அந்த இதுக்குள்ளே நான் போகாமல் வெறுமனா அந்த வார்த்தை அப்படின்றத பார்த்தோம்னா, அயோத்திதாசர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தானே ஒழிய தாழ்ந்தவர்கள் அல்லன்றாரு. அது பின்னாடி வந்து நீங்க வந்து ஒரு புற அழுத்தம் இருக்கு அந்த வார்த்தை. அது வந்து அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் வரலாறு சொல்லுது. தாழ்த்தப்பட்டவர்கள்னா ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தானே ஒழிய இவர்கள் பிறப்பிலேயே தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துது. இதுதான் புனித பன்னியர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்டா இருக்கு. அதுல சில சமயங்கள்ல நம்மளுக்கு ஏற்பும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா வந்து அந்த வார்த்தை நம்மளை வந்து இழிவுபடுத்துதா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அந்த வார்த்தை இழிவுபடுது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாபாசாஹிப் அம்பேத்கர் காலகட்டத்துல தீண்டப்படாதவர்கள்னே அவர் விழிச்சார். அதன் பிறகு வந்து வட்டமேசை மாநாடுகளுக்கு பிறகு சாதிகள் பட்டியலிடப்படுது. பட்டியல் சாதியினர்ன்றது வந்து வரலாற்று சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. 1930களுக்கு பிறகுதான் அதை ரொம்ப வந்து ஷெட்யூல் பண்றாங்க, கேஸ்ட்டை ஷெட்யூல் பண்றாங்க. இப்போ எப்படி மொழிகள் அட்டவணை செய்யப்படுது, இப்போ அட்டவணையாக்கப்பட்ட மொழிகள்னே உண்டு. ஷெட்யூல்டு லாங்குவேஜ், இந்தியாவில் ஷெட்யூல்டு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஷெட்யூல்டு அஃபென்ஸ்னு இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஷெட்யூல் இருக்கு. அதனால ஷெட்யூல்ன்றது வந்து அது ஒரு பட்டியல், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஏன் வருதுன்னா, இந்தந்த சாதிகள்லாம் பட்டியலிட்டு இவங்கெல்லாம் வந்து தீண்டப்படாதவர்களாகவும்
ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டில் வாழ வைக்கப்பட்டவர்களாகவும் இவங்களுக்கு வந்து ஒரு சாதி இந்துக்களால் வந்து கொடூரமான சாதிய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுகின்றன. அதனால் இவர்களுக்கு கூடுதல் வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கணும்னு பார்க்கும்போது இந்தந்த சாதிகளுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால அப்படி உணர்ந்த சாதிகளை பட்டியலிடுறாங்க. இதுதான் பட்டியல் சாதி, பட்டியலிடப்பட்ட சாதிகள். இதன் பிறகு என்ன ஆகுது, இது போல ஷெட்யூல்டு பண்ணப்பட்ட சாதிகள் இல்லாம பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு பட்டியல் வருது. அதுவும் இல்லாம மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு பட்டியல் வருது. பட்டியல் இடப்படாத சாதிகள் தான் வந்து அதர் கேஸ்ட்ன்றாங்க. அது ஃபார்வர்டு கேஸ்ட்னு ஒன்று கிடையாது, ஃபார்வர்ட் கிளாஸ்னு ஒன்று கிடையாது. அது பட்டியலிடப்படாத சாதிகள். மற்றவங்க எல்லாம் பட்டியலிடப்பட்ட சாதிகள். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிடப்பட்ட சாதிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியல் சாதிகள். 1930 பட்டியலிடப்பட்ட சாதிகள் தான் ஷெட்யூல் காஸ்ட். சரிங்களா? இதுதான் இந்த வார்த்தை. இதுக்கு பின்னாடி தீண்டப்படாதவர்கள் காந்தி ஒரு பேர் கொடுத்தாரு, அதை பாபா சாஹிப் அம்பேத்கர் எடுத்தாரு, நம்மளும் எதிர்க்கிறோம். சரிங்களா? அதன் பிறகு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ன்ற வார்த்தை வந்தது. அதுக்கப்புறம் தலித்ன்ற சொல் வந்தது. தலித்ன்ற சொல்லையே பலர் வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா தலித்ன்றது வந்து சாதி எதிர்ப்பு சொல். அவரே குறிப்பிட்டு சொல்லுங்க, தலித் என்ற சொல்ல இந்தியா முழுவதும் இருக்க தாழ்த்தப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சொல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த சொல்லுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குற அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா அந்த சொல் பின்னாடி ஒரு அணிதிரட்சி ஏற்படுவதாக பயப்படுறாங்க இந்திய அரசு. நீங்க தலித்துன்னும் போது அதுல வந்து சாதி கடந்து, பட்டியல் சாதிக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகள் கடந்தே ஒரு அணி சேர்க்கை உண்டாகுதுல்ல, அந்த தலித் வகுப்புணர்வு வருதுல. இப்போ நான் பிராமின்ற அந்த டெர்மினாலஜி ஓபிசி மக்களையும் எம்பிசி மக்களையும் இணைய வச்சு ஒரு பார்ப்பினத்துக்கு எதிராக வந்து கேள்வி கேட்க வச்சு, அது முறையா கேட்டுதா இல்லையான்றதெல்லாம் அது தனி. அந்த நான் பிராமின்ஸ் ஒற்றுமை இங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சமூகம்? டெஃபினட்டா இங்க தமிழ்நாடு வந்து ஒரு நான் பிராமின் ஸ்டேட் தானே, ஸ்டேட்டா இருக்கு. அந்த ஒற்றுமை இருந்திருந்தா வன்னியரசு அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. எந்த ஒற்றுமை? நான் பிராமின் மத்தியில ஒற்றுமை இருக்கு. ஆனா அந்த நான் பிராமின் பாபா சாஹிப் அம்பேத்கர்ல வார்த்தையில இருந்து சொல்லணும்னா, அவர்கள் மனு தர்மத்தை தலைகீழாக ஆக்க முயற்சி பண்ணார்கள். அவர்கள் மனு தர்ம உருவாக்கிய அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு முயற்சி பண்ணல. பிராமணன், சத்திரியர், வைசியர், சூத்திரன்ற கட்டமைப்புல தலைகீழா மாத்தி சூத்திரர், வைசியர், சத்திரியர், பிராமணன் மாத்திரதான் முயற்சி பண்ணாங்களே ஒழிய அவங்க ஒட்டுமொத்தமா அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டியை உடைக்கணும்னு முயற்சி பண்ணல. நாம அந்த நான் பிராமின் கிடையாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் அ நான் பிராமின், தட் டு ஐ எம் அன் அன்டச்சபிள்ன்றார். நான் பார்ப்பனர் அல்லாதவன் மட்டுமல்ல, நான் ஒரு தீண்டத்தகாதவன்றாரு சூத்திரர் என்பவர் முன்னுரையில. ஸோ ஒரு வகையில நாம நான் பிராமின் தான், இன்னொரு வகையில நாம வந்து ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கோம். சரிங்களா? அதனால இந்த ஸ்டேட் வந்து ஒரு நான் பிராமின் ஸ்டேட்டா இருக்கே ஒழிய அந்த நான் பிராமின்குள்ள தலித் வெல்ஃபேர் இல்லை. இது பக்கா ஓபிசி ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து ஒரு பக்காவான ஒரு ஓபிசி ஸ்டேட், ஓபிசி ரூல்டு ஸ்டேட். இன்னைய வரைக்கும் அந்த நிலை தொடருது. இன்னைய வரைக்கும் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாடு ஒரு ஓபிசி ஸ்டேட்டாக தான் இருக்குது. நீங்கள் அட்டவணை சாதி மக்களுக்கு வந்து 8 அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுத்தாலும் இன்று வரை அந்த நிலை தொடரதான் செய்யுது. அதுதான் நிதர்சனமாகவும் இருக்குது. ஸோ இந்த தாழ்த்தப்பட்டோர் என்ற அந்த சொல் பின்னாடி அது பயன்படுத்துறதா இல்லையான்றதை தலித் மக்கள் முடிவு பண்ணோம். அது விவாதம் இன்னும் முற்று பெறாமல் இருக்கு. அதுவரை அதில் நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஓகே, எனக்கு இதில் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. அவர் குறிப்பிடு வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டு சொல்கிறார், நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு மேல் நிலைமைக்கு போகலை, நாங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்கோம் அப்படின்னு அவர் பேசும்போது, அந்த தாழ்த்தப்பட்டவர் என்கிற மனநிலை அவருக்குள்ளாடி இருக்குது, மற்றவர்களை வந்து உயர்ந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அவருக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்றது தான் அம்பேத்கரின் மொழி. சரிங்களா? அந்த இடத்துல வந்து நான் ஒரு பிரபல செயற்பட்டாளர் இருக்காங்க, தேன்மொழின்றவங்க, அவங்க சொன்னதா இது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கடைசி தீண்டப்படாதவன் என் சமூகத்தில் பிறந்தவன் இருக்கப்படும் வரை நான் ஒரு தீண்டத்தகாதவன். நான் விடுதலை பெற்றிருக்கலாம், ஆனால் என் சமூகத்தில் பிறந்த பிறப்பால் என்னை போல இருக்கக்கூடிய கடைசி ஒருவர் விடுதலை பெறும் வரை நான் விடுதலை பெறவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகலாம், அப்துல் கலாம் சமூகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஜனாதிபதி நிலையை அடைய முடிஞ்சிச்சா இந்த நாட்டுல?
அவர்கள் தீவிரவாதிகளாகவும் தேச துரோகிகளாகவும் தான் இன்னும் இந்த நிமிடம் வரை பக்ரீத்தை கொண்டாட முடியுதா அவங்களால? அதனால லிபரேட் ஆன ஒரு முஸ்லீம் வந்து இந்த நாட்டில் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியுமா? அதுபோல அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் ஜோதிமணி அவர்களும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம். ஆனால் அந்த ஏன் இன்னும் வரைக்கும் தனித்தொகுதிக்கான தேவை ஏன் இருக்கு? அந்த தேவை இருக்கிற வரைக்கும் அந்த தேவையை உணர்ந்து அந்த அந்த தனித்தொகுதியில இருந்து பிரதிநிதியா வந்தவர் இந்த வார்த்தையை தானே சொல்ல முடியும். நான் எம்எல்ஏ ஆயிருக்கலாம், நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறேன்னா நான் வன்னியரசு என்ற தனி மனிதன் அல்ல. அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்கள். சரிங்களா? நீங்க நான் சொன்னீங்கன்னா யார சொல்வீங்க? நீங்க தனி மனிதனா சொல்வீங்க? உங்களுக்குள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பாரு, நான் எங்க ஜேர்னலிஸ்ட்ன்னு தானே சொல்லுவீங்க. எப்ப நீ நல்லா தானே இருக்கிற, இந்த சேனல்ல உனக்கு நல்லா தானே சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னா ஒத்துப்பீங்களா? அது போலதான் இது. அதனால இது வந்து நீங்களே உங்களை தாழ்த்தப்பட்ட எந்த ஒடுக்கப்பட்டவரும் தன்னை தாழ்த்தப்பட்டவரும் நினைச்சுக்கல, தன்னை தீண்டத்தக்காதன்னு நினைச்சுக்கல. இந்த சமூகம் அப்படி அவங்கள நடத்துது. இன்னைக்கும் ஊர் தனியா சேரி தனியா தான் இருக்கு. இன்னைக்கும் ஊர் சுடுகாடு சேரி சுடுகாடு தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கோட்டக்குப்பம் பிரச்சனையை எடுத்துப்போம். விழுப்புரம் அந்த மீனவர்கள் பிரச்சனை. கடலும் கடல் வளமும் கரையோரமும் மீனவர்களுக்கேன்றாங்க. நானும் ஏற்கிறேன், எதிர்க்கல. யார் மீனவர்கள்? பரதவர் பட்டினத்தவர் மட்டும்தான் மீனவரா? வளையற மீனவர்னு ஒத்துக்கிறீங்க, வன்னியர மீனவர்னு ஒத்துக்கிறீங்க. ஏன் பறையர்கள் மீன்பிடி தொழில் இல்லையா? ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல மீனவர்கள்னு அடையாள அட்டை கொடுக்குறாங்களா இல்லையா? ஆனாலும் நீ மீனவர் இல்லைன்னு பாவிக்கிறது பறையர்களா? மீன் யார்? அவங்களே என்னுடைய சக மக்கள் தான். நான் மீனவர்களை, நான் சாதியர்களை சித்தரிக்க விரும்பல, இந்த நிர்பந்தத்துக்கு நான் ஆளாக விரும்பல. ஆனால் இந்த விழுப்புரத்துல நடந்த பிரச்சனை என்ன? அப்ப சமூகம் நம்ம அதை நோக்கி தள்ளுதான். ஆமா, நான் தள்ளுது. இப்ப அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்களே ஏன் உங்களை வந்து தாழ்த்தப்பட்டவன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அவன் செருப்பை கட்டி அடிப்பட மாட்டானா நம்மள? சரி, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதனால இது வந்து இட் இஸ் a notion of the society, not the notion of the people. இது இந்த சமூகத்தின் கருத்து நிலை தானே தவிர அந்த மக்களின் கருத்து நிலை அல்ல, தலித் மக்களின் கருத்து நிலை அல்ல. இது வந்து வன்னியரசு அவர் தன்னை அப்படி நினைச்சுக்கிட்டு இல்ல, என் மக்களை நீங்க இப்படி நினைக்கிறீங்கன்றாரு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போக முடியல, இன்னைக்கும் தேர் ஓட்ட முடியல, இன்னைக்கும் சுடுகாட்டை வந்து பிரச்சனை இருக்கு, இன்னைக்கும் பிணத்தை வந்து பொது சாலையில கொண்டு போக முடியல, இன்னைக்கும் மேற்கு மண்டலங்கள்ல அருந்ததியர் மக்கள் செருப்பு போட்டு நடக்க முடியல பல தெருக்கள்ல. இத்தனை வருஷம் கழிச்சுதான் மாண்புமிகு வன்னியரசு வந்து 21ஆம் நம்பர் பேருந்த சேரிக்கு விட்டுருக்கிறாரு. அதுக்கு ஒரு வன்னியர். ஆமா, தமிழ்நாடுங்க, நீங்க சொல்ற ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட்ல நடக்கிற விஷயங்க இது. 75 ஆண்டு 50 60 ஆண்டுகள் திராவிட கட்சி ஆண்ட மண்ணுல நடக்கிற பிரச்சனைங்க இது. திராவிடர் விடுதலை கழகம் கடந்த ஆட்சி காலத்துல ஒரு பெரிய ஆய்வு நடத்துறாங்க கோயம்புத்தூர், இந்த மண்டலங்கள்ல. அந்த தோழர்கள் மறுக்க மாட்டாங்க. அவங்க பெரிய ஆய்வு நடத்தி ஆதி திராவிடர் ஆணையத்துல கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா, எங்க டீ குடிக்க முடியல, எங்க முடி வெட்ட முடியல, எங்க செருப்பு போட்டு நடக்க முடியல, எங்க பஸ் ஓட்டல, எங்க பிள்ளைங்களுக்கு கிரவுண்ட் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு பல்வேறு விஷயங்களான வன்கொடுமைகளை குறிப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? 2022 கொடுத்தாங்க. 2022 இல்லை 23 கொடுக்குறாங்க. எம்பி தேர்தலுக்கு முன்னாடி 3 ஆண்டு ஆச்சு. அந்த அறிக்கை இருக்கு. காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்றாங்க சட்டத்துல. புலன் கொள்ளத்தக்க குற்றம் செஞ்சா உடனே கைது பண்ணிடுன்றாங்க. மேற்கு மண்டலத்துல கைது பண்ணா ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட பாதி ஜனத்தொகை ஜெயில தான் இருக்கும். வன்கொடுமைக்கு கைது பண்ணணும்னா தனி மனிதர்களா செய்யாம இருக்கலாம், சமூகமா செய்யறாங்க. சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இந்த நிலைமையில இருந்து இதெல்லாம் பார்க்காம இவரை இப்படி நினைச்சுக்கிறாரு, அவரே இவரை இப்படி நினைச்சுக்கிறாருன்னா அது ரொம்ப அபத்தம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் அரசு சார்ந்த சில விஷயங்களை சொன்னீங்க. அது அந்த விஷயங்களை பற்றி பேசுகிற முன்னாடி எனக்கு ஒரு சிறிய கேள்வி என்னென்னா, அரசாங்கத்தோட பலதரப்பட்ட கோரிக்கைகளை நாங்கள் முன்வச்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஐயா வன்னியரசு இருக்கக்கூடிய இந்த விசிகா வந்து தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி, இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியும் சரி இப்போதும் சரி ஆளுங்கட்சியோட ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் இந்த தலித் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு வந்து எட்ட முடியாததுக்கான காரணம் என்னவா இருக்கு? சார், நீங்க ஸ்டேட்டுன்றது அது நிலையாக தான் இருக்குது.
அரசாங்கங்கள் தான் மாறிட்டு வருது. திமுக, அதிமுக, தாவேக. இந்த ஸ்டேட்டு என்னவா இருக்குதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய நபர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வெறுமனே ஒரு அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இல்லை. நான் என்னன்னு சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த பொறுப்பை நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலை மீது சுமத்துறது இருக்குல்ல, அதுவே நம்ம ஏதோ ஒரு வகையில சாதிய பார்வையிலிருந்து தான் இருக்கிறோம். ஏன் நான் சொல்றேன்னா, அட்டவணை சாதி மக்களோட வாக்கை வந்து விசிகா மட்டும்தான் வாங்குதா? திமுக அனுபவிக்கலையா? அதிமுக அனுபவிக்கல? பாஜக அனுபவிக்கல? காங்கிரஸ் அனுபவிக்கல? ஏன் வேங்க வயல்ல இவரை மட்டும் பேசணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்? அவரை பேசணும்னு எதிர்பார்க்கறது தலித் மக்கள் எதிர்பார்த்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பெரும்பான்மை தலித் மக்கள் வந்து திருமாவளவன் ஐயா அவர்களை வந்து அவருடைய தலைவர்களா வந்து பார்க்குறாங்க. பெரும்பான்மை தலித் மக்கள் ஸ்டாலினியை தான் தலைவரா பார்க்குறாங்க. எடப்பாடியும் தான் தலைவரா பார்க்குறாங்க. இப்ப விஜயன் கூட தான் தலைவரா பார்க்குறாங்க. நீங்க இந்த பொறுப்புல இருந்து விலகிறீங்களே. தந்தை பெரியார் இறக்கும் வரை சாதி ஒழிப்பு என்பது நம்முடைய பொறுப்பா அவர் பாவிச்சார். நம்மளுடைய பொறுப்பும் கூட நினைச்சார். ஆனா தந்தை பெரியார் இறப்புக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் அவர் பார்க்கல. அதோடைய விளைவுன்னு கூட சொல்லலாம். பெரியார் கொள்கைகளை தாங்கி நிற்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதை செய்ய மறுத்தது. ஆனா இன்னைக்கு வந்து பெரியார் சொல்றாங்க. நான் இப்பயும் சொல்றேனே, இப்பயும் சாதி வெறி பிரச்சனை வந்ததுன்னா, சாதிய வன்கொடுமைகள் நடந்ததுன்னா நம்ம முதல் பார்வை யாருங்க? திருமா பேசினாரா? ஏன் பிரதர் நீங்க பேசுங்க பிரதர். சாதி மறுப்பு பேசக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலியில இப்ப பார்த்தோம், இன்னை வரைக்கும் தொடருதுதாங்க இது சமூகத்தின் கிராமங்களுக்குள்ள போய். ஆனா ஒரு அரசு எப்படி முகம் கொடுக்குதுன்னு இருக்கு. இந்த அரசு சில விஷயங்கள சரியா முகம் கொடுக்கலன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆகாஷ் டெனிஷ் படுகொலையில 30 நாள் 70 நாள் அந்த அரசு ஆட்சியில இருந்தது. அந்த ஆட்சியில அவர் ஆகாஷ் பூத உடல் மார்ச்சர்ல இருந்தது. போராடிட்டு இருந்தாங்க அந்த உடலை வச்சுட்டு. ஆனா 30 நாட்கள் இந்த ஆட்சியில தானே இருந்தது. இவ்வளவு நடந்துட்ட பிறகு 106 நாள் கழிச்சுதான் நீங்க எஃப்ஐஆர்ல 6 பேர் பேரை சேர்த்தீங்க. 6 பேர் பேரை சேர்க்கறதுக்கு 106 நாள் ஒருத்தவங்க பணத்தோட. ஆனா கடைசியில அந்த பூத உடலுக்கு வந்து இறுதி சடங்கு செய்யற வாய்ப்பு கூட அந்த பெற்றோருக்கு கிடைக்கல. இது ஏன் தொடருது, ஏன் நடக்குது? விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்தாலும் அண்ணன் திருமாவளவன் மொழியில சொன்னாலே விடுதலை சிறுத்தைகள் முதல்வரான கூட இந்த பிரச்சனை நடக்கும். ஆனால் அப்போது அந்த அரசு இந்த பிரச்சனையை கையாளும் விதம் வேறாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை ஒன்று சொன்னீங்க, அந்த பேருந்தை வந்து இப்போதான் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு. இப்படி தலித் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைக்கே போராடி தான் ஆகணும்னா இங்கே ஜனநாயகம் வந்து அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இல்லை, இதுதானே அம்பேத்கர் உங்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்யும்போது சொல்றாரு, ஜனநாயகம் என்பது இங்கே வந்து டெமோக்ரஸி இஸ் அ டாப் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்றாரு. நீங்கள் வந்து இங்கே வந்து அரசியல் ஜனநாயகம் இருக்குது, சமூக ஜனநாயகம் இல்லைன்றாரு. அது வந்து மக்கள் மனதில் நீங்கள் தட் ஷுட் பி கல்டிவேட்டட்ன்றாரு. அது ஒரு சட்டம் போட்டோ நீங்கள் வந்து திட்டங்கள் ஜிஓக்கள் மூலயமா அதை நான் சாத்தியப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகவுரை என்ன சொல்லுது? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி என்ன சொல்லுது? ஃப்ரெட்டர்னிட்டி டு எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் டிக்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். தேசத்தின் ஒற்றுமை, இறையாண்மையை காட்டிலும் ஒரு தனி மனிதனின் மாண்பை அரசமைப்பு சட்டம் முதன்மைப்படுத்துது. ஆனா இங்க தனி மனிதனுக்கு மாண்பு இருக்கா? எழுத்துல இருக்கு எல்லாம், சட்டமா இருக்கு எல்லாம். Untouchability is abolished and it is forbidden. Every disability arising out of untouchability is punishable under lawன்றாங்க. அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 17 வெறும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல, அதிலிருந்து தீண்டாமை விளைவாக எழக்கூடிய அத்தனை சமூக இயலாமையும் சட்டத்தின்படி தண்டனைக்குரியதுன்றாங்க. ஆனா இது வரைக்கும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே 2% தான் தண்டனை விகிதாச்சாரம். 100 வழக்கு வருதுன்னா அதுல 50 வழக்குக்கு மேல காம்ப்ரமைஸ்லாம் முடிஞ்சிருக்கு. 50% மேல. மீதி இருக்கிற 50%த்துல 10%, 20%, 30% வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்றதில்ல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற 20 வழக்குகள்ல 2 வழக்குகள் தான் தண்டனை கிடைக்கும். நம்ம கோகுல்ராஜ் படுகொலை ஜெயிச்சிட்டோன்னுவோம், சங்கர் படுகொலையில தோத்தோமே. ஒரு வெற்றி கிடைக்கும், 100 தோல்வி கிடைக்கும். அந்த ஒரு வெற்றி எங்கே இருக்கு? அரசு வந்து பெருசா பார்க்குதா? அரசு பெருசா பார்க்கல. அரசு அதை காமிச்சு மக்களை ஏமாத்துது, தலித் மக்களை. இந்த மீண்டும் சொல்றேன், இந்த அரசியல் ஜனநாயகத்தில் இந்த சமத்துவம் இருக்கும் பொழுது, சமூக ஜனநாயகத்தில் சமத்துவம் இல்லாத வரை இந்த அசமத்துவத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள்
ஒரு நாள் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள்னாரு. அந்த நாள் தான் வரும். இப்போ நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, தாழ்த்தப்பட்டவர்களை தவிர தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த சமூகம் எதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கு? இது நான் சொல்ல அயோத்திதாசர் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து இது கொஞ்சம் நான் பின்னாடி போய் ஒரு சின்ன கதையோட சொல்றேங்க. ஆலெக்ஸ் ஹெலின்னு ஒரு எழுத்தாளர். அவர் வந்து என்ன பண்றாரு, வேர்கள்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு, ரூட்ஸ். அது வர என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் வந்து இங்கே அமெரிக்காவில் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்த குரங்குகள், அவங்கள நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்து நாங்கள் வந்து வளர்த்து இன்னைக்கு இந்த நீகுரோக்கள்லாம் ஒரு காலத்தில் குரங்கா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அந்த அடிமைத்தனத்துக்கு பின்னாடி, அடிமை சாசன முறைக்கு பின்னாடி ஒரு நியாயத்தை கற்பிச்சாங்க. அதன் பிறகு ஆலெக்ஸ் ஹெலின்னு ஒரு எழுத்தாளர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார், நாங்கள் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தவங்கள ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க 7 தலைமுறை தாண்டி போவார். ஒரு 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 மனிதனை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா எங்க, அவங்க அப்பா எங்க, அவரோட அப்பா எங்கன்னு பார்த்தா கடைசியில் ஆப்பிரிக்காவில் முடியும். ஆப்பிரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரன் போயிட்டு பிடிச்சிட்டு வந்து கப்பல் வழியாக அடிமைப்படுத்தி கூப்பிட்டு வந்து கடத்திட்டு வந்து அவங்கள ஆப்பிரிக்காவிலேருந்து கடத்திட்டு வந்து அமெரிக்காவில் கொண்டு வந்து விடுவோம். ஸோ இது இந்த இந்த படைப்பு வந்த பிறகு இது என்ன உணர்வு தருது? நான் காலங்காலமாக அடிமையாக இல்லை, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கேன். இப்போ அடிமையாக இல்லைன்றதுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடி யாருக்கு என்ன உணர்வு தரப்போகுது? ஒரு விடுதலை உணர்வு தரப்போகுது. அதுபோல் இந்த தாழ்ந்தவர்கள்ன்றது நாங்கள் பிறப்பால் அல்ல, நாங்கள் இயல்பிலே தாழ்ந்தவர்கள் அல்ல. நீ என்ன தாழ்த்தி இருக்கிற, அதுக்கு நீ என்னென்ன வேலை பண்ணனா அது ஒரு 1000 வருஷம் வரலாறு இருக்கு. இப்போ இந்த நாட்டில் பௌத்தம்னு ஒரு புரட்சி இருந்தது, அதுக்கு எதிர்ப்புரட்சியா நீ ஒன்று கொண்டு வந்த. உன் இந்து மத இலக்கியங்களை நான் ஏற்றுக்கல, அதனால தான் உன் கேஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளேயே நீ என்னை கொண்டு வரல. பஞ்சமர்னு என்னை வந்து நீ வந்து அவுட் காஸ்ட் பண்ண. அடிப்படையே மதம் அப்படின்னு சொல்லி அடிப்படையே மதம் தான். அந்த மதம் கொடுத்த அந்த பொய் கற்பிதங்கள், மித்து, அந்த மித் மூலம் தான் நீ என்னை அடிமைத்தனம் படுத்தின, கதைகள் சொன்ன, புராணங்கள்ன்ற பேர்ல பொய் புரட்டு சொன்ன. இப்பயே நீங்க எடுத்துக்கங்க, சாதிய கட்டமைப்புக்கு வெளியில தானே பஞ்சமர் இருக்கிறாங்க. அதுதான் பெரியார் சொல்லுவாரு, நான் கூட வந்து இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள சூத்திரன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கேன், பஞ்சமன் நீ அவுட் காஸ்ட் அப்படின்றாரு. அதனால சாதி ஒழிப்புன்றது உன்னை காட்டில எனக்கு தேவைன்றாரு. அதனாலதான் வந்து பறையர் பட்ட முடியாமல் சூத்திரர் பட்ட முடியாதுன்னாரு. நான் என்னையே சாதி இழிவுபடுத்திடும் போது நான் உன்னை இழிவுபடுத்துறேன், அதனால உன்னை இழிவுபடுத்துறத நான் என்னைக்கு நிப்பாட்டுறேன்னா அப்பதான் என்னை இழிவுபடுத்துறதா அவன் நிப்பாட்டுவான்னாரு அந்த நேர்மையாளர் சொன்னார். ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவ்ங்க. சாதின்றது வந்து ஒரு சொசைட்டியோடைய இன்க்ளூசிவ் ப்ராப்ளம். அது தலித் மக்களுடைய ஒரு பிரத்யேக பிரச்சனை அல்ல. அந்த அறிவு நமக்கு வேணும். இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை. என்னையும் சாதி அடிமைப்படுத்துறது, என்னையும் சாதி வாய்ப்பு மறுக்குது. இப்போ உங்களை கூட வாய்ப்பு மறுக்கும். ஒரு நல்ல திறமையை வந்து அடையாளப்படுத்துறது சாதி. இனோவேஷன் வராது, கூட்டு முயற்சி இருக்காது, பல சிந்தனைகள் இணையாது. அதனால வந்து இந்த தாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அது ஒரு பெரிய அரசியல். அந்த தாழ்த்தப்பட்டவர்ன்ற சொல்லே ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இங்கே யாரோ வந்து இவர்களை தாழ்த்தி உள்ளார்கள். அப்போ இங்கே வந்து ஒரு கிரிமினல் சொசைட்டின்றதை நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லுது. ஓகே, என்னதான் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்தாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் வந்து இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனி இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய ஆட்சியிலாவது இதுக்கான தீர்வுகள் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.